ஹாய் பேஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு செம்ம மூவி பார்க்க போறோம். ஆனா மூவிக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. லைக் பண்ணீங்கன்னா ஹைப் ஆப்ஷன் வரும், ஹைப்பும் பண்ணுங்க. வாங்க இப்ப வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோயின் ஷூ அண்ட் தனியா உட்காந்துருக்கா வீட்டுல. அவ ரொம்ப சோகமா இருக்கா. அவளுடைய பாய் ஃப்ரெண்டை கால் பண்ணி, இன்னைக்கு என்னுடைய பர்த்டே, நீ என்னை பார்க்க வரேன்னு சொன்னியே அப்படின்னு கூப்பிடுறா. அதுக்கு அவன் சொல்றான், அவளோட பாய் ஃப்ரெண்டு பேர் வந்து ஜோ. ஜோ சொல்றான், இல்ல எனக்கு ஆபீஸ்ல முக்கியமான ஒரு வேலை இருக்குன்னு சொல்றான். ஆனா அவன் ஒரு பார்ட்டியில இருக்கான். அந்த பார்ட்டியில இருக்கிறவங்க எல்லாம் அவளை கிஸ் பண்ணு அப்படின்னு பின்னாடி சொல்ற அந்த சத்தம் இவளுக்கு கேக்குது. இவளுக்கு ரொம்ப சோகமாயிடுது. இவ அழுதுகிட்டே போனை கட் பண்ணிடுறான். அப்ப அவளுக்கு ஒரு ஐடியா வருது. யாருக்கோ அவ கால் பண்றா. கால் பண்ணி, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீங்க என்ன அப்ராடுக்கு அனுப்புறதுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொன்னீங்கல்ல, எனக்கு ஸ்காலர்ஷிப் வாங்கி தரேன்னு சொன்னீங்கல்ல, இப்பயும் அந்த ஆஃபர் இருக்கா அப்படின்னு கேட்க, அதுக்கு அந்த ஆளு ஆமான்னு சொல்றான். இப்ப அவ யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான்னா, அவன் பேர் மிஸ்டர் லீ. அவ ஒரு பெரிய பிசினஸ் மேன். அப்படின்னா அந்த ஆஃபர் நான் ஏத்துக்கிறேன், நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவ சொல்ல, அதுக்கு அவன் சொல்றான், இப்ப நான் அப்ராட்ல இருக்கேன், நான் வர வரைக்கும் நீ இந்த வீட்டுக்கு வந்து அங்க தங்கிரு அப்படின்னு ஏதோ ஒரு வீட்டுடைய அட்ரஸ் கொடுக்குறான். அவ சரி அப்படின்ட்டு போனை கட் பண்றான். அப்ப இந்த மிஸ்டர் லீ சொல்றான், 10 வருஷம் கழிச்சு இப்ப நீ திரும்ப என்கிட்ட வர போறேன்னு சொல்றான். அப்புறம் இங்க ஷூ வீட்டை விட்டு வெளியில போயிட்டு இருக்கான். அப்ப அவளுடைய பாய் ஃப்ரெண்ட் அங்க வரான், அதான் ஜோ. ஜோ உள்ள வரும்போதே அவனுக்கு கால் வருது. அவன் திரும்பி பேச, யாரோ ஒரு பொண்ணு போன்ல பேசுறான்னு தெரியுது. அந்த பொண்ணு ஜோக்கு வந்து மிஸ்டர் லீ அப்படின்ற ஒரு பெரிய பிசினஸ் மேன் கிட்ட ஒரு டீல் ஃபைனலைஸ் பண்ணி தரதா சொல்றான். அந்த மிஸ்டர் லீ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க ஷூ அண்ட் பேசினால போன்ல அந்த மிஸ்டர் லீ. இவன் ஓகேன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறான். கட் பண்ணிட்டு ஷூ அன்கிட்ட, பாத்தியா என்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு அவ திரும்ப வந்துட்டான், அவளுக்கு இப்ப டிவோர்ஸ் ஆயிடுச்சு. என்னதான் இப்ப அவளுக்கு டிவோர்ஸ் ஆகியிருந்தாலும் அவளுக்கு இப்ப கூட இன்னும் நிறைய பெரிய கனெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த கனெக்ஷன்ஸை யூஸ் பண்ணி இப்ப எனக்கு ஒரு பெரிய டீல் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்ல, அதை கேட்டதுமே ஷூக்கு செம்மையா கடுப்பாகுது. அப்படின்னா உன்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்ததுமே இப்ப என்னை விட்டுட்டு நீ போக போறியா அப்படின்னு கேட்க, எதுக்கு சும்மா கோவப்படுற, இந்தா என்னுடைய கார்டு, உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோ அப்படின்னு ஜோயி சொல்ல அவளுக்கு செம்ம கடுப்பாகுது. என்னால எல்லாம் மிஸ்ட்ரெஸ்ஸா இருக்க முடியாது, அதாவது வப்பாட்டியா இருக்க முடியாது அப்படின்னு சொல்ல அவனுக்கு கோவம் வருது. அவன் கோவமா அவளை பிடிச்சு, உன் இஷ்டத்துக்கெல்லாம் இங்க இருக்க முடியாது, நான் என்ன சொல்றேனோ அதைத்தான் நீ பண்ணணும் அப்படின்னுட்டு கோவமா அங்க இருந்து போயிடுறான். அப்புறம் ஷூக்கு ரொம்ப சோகமா இருக்குது. அவ அவங்களோட பழைய போட்டோ எடுத்து பாக்குறான். அந்த பழைய போட்டோல ஷூவும் ஜோவும் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. ஆனா இப்ப அதை எடுத்து அவ குப்பை தொட்டியில போட்டுடுறான். அடுத்த நாள் ஷூ ஆபீஸ்க்கு போறான். அங்க ஆபீஸ்ல எல்லாருமே மிஸ்டர் ஜோவும் லூவும் மறுபடியும் டேட் பண்ண போறதாகவும் அவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ஹனிமூன் போறதா பேசிக்கிறாங்க. அதை கேட்டுக்கிட்டு இருந்தவ கையில சுடு தண்ணி ஊத்திக்கிறான். அதுக்கப்புறம் அந்த செஞ்ச காஃபி எடுத்துட்டு அவ ஜோவோட ரூமுக்கு போறான். அங்க ஜோ பக்கத்துல அந்த லூன்றவ ரொம்ப திமிரா உட்காந்துக்கிட்டு இருக்கா. இவளுக்கு பார்த்ததுமே கடுப்பாகுது. இருந்தாலும் அவ பாட்டுக்குள்ள போய் அங்க காஃபி வைக்கிறான். அப்ப அந்த லூன்ற பொண்ணு வேணும்னே இவகிட்ட ஒரு லிஸ்ட்டை கொடுத்து, நாங்க வெளியில போறோம் ஒரு ட்ரிப்புக்காக, இதுல இருக்க திங்ஸ் எல்லாம் எனக்கு வாங்கிட்டு வா அப்படின்னு கொடுக்குறான். அந்த பேப்பர்ல காண்டம் எழுதியிருக்குது. அதை பார்த்ததுமே இவளுக்கு செம கடுப்பாகுது. இருந்தாலும் வேற வழி இல்லாம சரி நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னுட்டு ஷூ அங்க இருந்து வெளியில வரா. அப்ப லூ சொல்றான், எனக்கு உன்னோட அசிஸ்டண்ட ரொம்ப பிடிச்சிருக்குது, பேசாம இவளே நம்மள கூட்டிட்டு போய் ஏர்போர்ட்ல டிராப் பண்ணட்டும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவனும் ஓகேன்னு சொல்றான். இவளுக்கு செம்ம கடுப்பாகுது. ஷூ அங்க இருந்து வெளியில போக போறான். அப்ப அவளுக்கு திடீர்னு தோணுது, நம்ம எதுக்கு சும்மா இருக்கணும் அப்படின்னுட்டு, 4 வருஷமா நான் தான் ஜோவுடைய கேர்ள் ஃப்ரெண்டா இருந்தேன் அப்படின்னு சொல்ல அவன் கோவமா எந்திரிக்கிறான். ஆக்சுவலா கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லக்கூடாதுல்ல, இப்ப நான் அவனோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் ஆயிட்டேன் அப்படின்னுட்டு, நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருங்க அப்படின்ட்டு விஷ் பண்ணிட்டு அங்க இருந்தா வெளியில போறான். அவ போனதுமே ஜோயி அவகிட்ட சொல்றான், நீங்க இல்லாத டைம் நான் ஜஸ்ட் அவளை எனக்கு ஒரு டாய் மாதிரி தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன், மத்தபடி கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாம் அவ எனக்கு கிடையாது அப்படின்னு ஜோ அந்த லூ கிட்ட சொல்ல, பரவாயில்ல விட, நான் ஒன்னும் தப்பா நினைக்கல, எனக்கு நல்லா தெரியும் கண்டிப்பா உன் மனசுல அவளுக்காக ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்காதுன்னு, நீ இப்ப என்னதான் லவ் பண்றேன்னு எனக்கு நல்லா தெரியும்னு சொல்றா. அதுக்கப்புறம் அந்த லூ சொன்ன மாதிரியே இப்ப ஷூவே அவங்க 2 பேரும் ஏர்போர்ட்ல கூட்டிட்டு போய் டிராப் பண்றதுக்கு கார்ல போயிட்டு இருக்கான். அவதான் டிரைவ் பண்ணிட்டு இருக்கான். அப்ப அந்த லூ சும்மா இல்லாம சீக்கிரம் போ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, என்னால இந்த ஸ்பீடுக்கு தான் போக முடியும் அப்படின்னு பேசிக்கிட்டே ஷூ டிரைவ் பண்றான். அப்ப முன்னாடி ஒரு சின்ன பொண்ணு வந்துட அவ காரை திருப்புறான். அங்க ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆயிடுது. ஜோவும் லூவும் காரை விட்டு இறங்கிடுறாங்க. ஆனா ஃப்ரண்ட் சைட்ல உட்காந்து அந்த ஷூ மட்டும் மயக்கம் போட்டு அங்கேயே இருக்கான். அப்ப ஜோ உடனே ஓடி வந்து, ஷூ எந்திரி எந்திரி அப்படின்னு கதவை தட்டுறான்.
அப்ப ஷூக்கு பழைய ஞாபகம் வருது. அவ ஸ்கூல் படிக்கும்போது அவளை சில பேர் புள்ளி பண்ணுவாங்க. அது வேற யாரும் கிடையாது, ஜோ இருக்கான்ல, ஜோவுடைய தங்கச்சியும் அவளோட ஃப்ரெண்டும் சேர்ந்துதான் இவளை புள்ளி பண்ணுவாங்க. அப்ப ஜோ வந்து அவளுடைய தங்கச்சியை அடிச்சுட்டு இந்த மாதிரிலாம் புள்ளி பண்ணக்கூடாது அப்படின்னு ஷூவை காப்பாத்துவான். அந்த பழைய ஞாபகம் இப்ப அவளுக்கு வருது. அதே நேரம் இந்த லூ என்ன பண்றான், நீ எதுக்காக போய் அவளை காப்பாத்திக்கிட்டு இருக்க, வா நமக்கு ஃபிளைட்க்கு டைம் ஆச்சு அப்படின்னு அங்க இருந்து அவ ஜோவை கூட்டிட்டு போயிடுறான். ஷூ கண்ணை திறந்து பார்க்கும்போது அவ ஹாஸ்பிட்டல்ல படுத்துக்கிட்டு இருக்கான். டாக்டர் வந்து அவளை விசாரிச்சுட்டு அங்க இருந்து போறாங்க. அப்புறம் அவளுக்கு லீ கிட்ட இருந்து கால் வருது. லீ சொல்றான், என்னமோ உனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சாமே, நான் இங்க அப்ராட்ல இருந்ததால உன்னை சரியா கவனிக்க முடியல, என்னோட அசிஸ்டன்ட் அங்க அனுப்பி வச்சிருக்கேன், இனிமே நீ கார் எல்லாம் டிரைவ் பண்ணாத, உனக்காக நான் ஒரு டிரைவரும் அசைன் பண்றேன் அப்படின்னு சொல்றான். அப்ப இந்த மாதிரி அவன் போன்ல பேசிக்கிட்டு இருக்கிறத கேட்டு அங்க இருக்கிற மத்தவங்க எல்லாம், என்னது இது, மிஸ்டர் லீ கல்யாணம் பண்ணிக்க போறாராம், ஆனா அவருக்குதான் பொண்ணுங்கனாலே பிடிக்காது, அவருக்கு பொண்ணுங்கனாலே அலர்ஜி ஆச்சு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் ஷூக்கு உடம்பு சரியானதுமே அவ ஆபீஸ்க்கு போய் ரிசைன் பண்ணிட்டு அவளோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்புறான். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அங்க ஜோவும் அந்த லூவும் வராங்க. அப்ப வந்ததுமே அவன் ஷூ எங்க அப்படின்னு தான் கேக்குறான். அப்ப ஒரு பொண்ணு சொல்றான், இப்பதான் ஷூ இங்க இருந்து ரிசைன் பண்ணிட்டு எல்லா திங்ஸும் எடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்புனாங்க அப்படின்னு சொல்றான். இங்க ஷூ வீட்டுல இருந்து கிளம்புறா. அவளோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போறதுக்கு முன்னாடி அந்த வீட்டை ஒரு டைம் பாக்குறான். ஏன்னா அந்த வீடு ஜோ அவளுக்காக ஃபர்ஸ்ட் வாங்கி கொடுத்தது. அவ ஃபர்ஸ்ட் எல்லாம் நல்ல லவ்வரா தான் இருந்திருக்கான். அப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல, அந்த பழைய ஞாபகம் எல்லாம் வர, இனிமே வந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னுட்டு அவ அசால்ட்டா அங்க இருந்து வெளியில போறான். ஆனா கரெக்டா அங்க ஜோ வந்துடுறான். எங்க போற நீ அப்படின்னு கூப்பிட, என்னை விடு நான் போறேன் அப்படின்னு அவ சொல்றான். இங்க இருந்து நீ அவ்வளவு அசால்ட்டா எல்லாம் போக முடியாது, என் கூட வா அப்படின்னு கையை பிடிச்சு இழுக்கிறான். எங்க என்ன வர சொல்ற, என்னை விடு அப்படின்னு அவ சொல்ல, இப்ப நீ என் கூட வந்துதான் ஆகணும், நான் லூக்கு ப்ரப்போஸ் பண்ண போறேன், உனக்கு ஆக்சிடென்ட் ஆனதுல இருந்தே லூக்கு ஒரே கவலையா இருக்கு, உனக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு, அவ உன்னை பாக்கணும்னு சொல்றா, என் கூட வா, நான் அவளுக்கு இன்னைக்கு ப்ரப்போஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்ல, உனக்கு உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு என்ன பைத்தியமா, நீ அவளுக்கு ப்ரப்போஸ் பண்றதுக்கு நான் எதுக்கு அங்க வரணும் அப்படின்னு அவ சொல்றான். ஆனா அதெல்லாம் ஜோ கேக்குற மாதிரி இல்ல, நான் சொல்ற பேச்ச கேளு அப்படின்னு அவளை உள்ள தள்ளி கதவை சாத்திட்டு கார் அங்க எடுத்துட்டு லூவை பார்க்க கூட்டிட்டு போறான். அங்க லூ அவங்களுக்காகவே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா போல. அவ ஷூவை பார்த்ததுமே, உனக்கு எதுவும் ஆகலையே அப்படின்னு அக்கறையெல்லாம் விசாரிக்கல, திமிராதான் விசாரிக்கிறான். உனக்காக நான் ஒரு சிலர் இங்க வர சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்ல, அவங்க வேற யாரும் கிடையாது, ஷூ அண்ட் ஸ்கூல் படிக்கும்போது அவளை புள்ளி பண்ணாங்கல்ல, ஜோயோடைய தங்கச்சி அவளோட ஃப்ரெண்டு, அவங்களதான் இப்ப அவங்க மறுபடியும் வர வச்சிருக்கான். அவங்கள பார்த்ததுமே அவளுக்கு அந்த பழைய ஞாபகம் எல்லாம் வருது. அப்ப ஜோ அவளை அங்க விட்டுட்டு அங்க உள்ள போயிடுறான் லூ கிட்ட. அப்ப அந்த மத்தவங்க எல்லாம் சேர்ந்து அவளை புள்ளி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஷூக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஷூ வேணும்னே மிஸ்டர் லீக்கு கால் பண்றான். கால் பண்ணா அவனுக்கு தெரிஞ்சா வந்து காப்பாத்துவான்ல. ஆனா இவ கால் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே அவங்க எல்லாருமே சேர்ந்து அவளை புள்ளி பண்றாங்க, அவளை கீழே தள்ளி விட்டுடுறாங்க. ஆனா அங்க மிஸ்டர் லீ போன் அட்டன் பண்ணிடுறான் போல, அவங்க நடக்கிறதெல்லாம் கேக்குறான் போல. ஆனா இவங்க அந்த போன் ஆன்ல இருக்கிறத பார்த்துட்டு, யாருக்கிட்ட கால் பண்ண அப்படின்னுட்டு போனை கட் பண்ணிட்டு, என் கூட வா அப்படின்னுட்டு லூ இருக்கான்ல, லூவுடைய தம்பி அங்கதான் இருக்கான். அவன் ஷூவை பிடிச்சிட்டு போய் காருக்குள்ள சாத்திடுறான். அப்புறம் ஜோயோட தங்கச்சியும் அவளோட ஃப்ரெண்டு இங்க வராங்க. நாங்க ஒன்னும் அவளை பெருசா எல்லாம் புள்ளி பண்ணல, ஜஸ்ட் அவளை வச்சு காமெடி தான் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்றான். இதெல்லாம் கார்ல இருந்து அவ பாத்துக்கிட்டு இருக்கான். என்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கா ஷூ. ஆனா அதெல்லாம் கண்டுக்காம ஜோ இங்க லூக்கு ப்ரப்போஸ் பண்றான். லூவோடைய தம்பி தான் இப்ப அந்த கார்ல உட்காந்துகிட்டு இருக்கான். அந்த ப்ரொபோசல் முடிஞ்சதுமே வா என் கூட அப்படின்னு காரை எங்கேயோ கொண்டு போறான். ஒரு பார்ல நிறுத்திட்டு அவளை கொண்டு போய் உள்ள தள்ளி விடுறான். அந்த ஜோ இனிமே இவளை வேணான்னு சொல்லிட்டான், இனிமே இவன் நமக்கு தான், நம்ம என்ன வேணா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல, ஷூக்கு கோவம் வர ஒரு பாட்டில் எடுத்து அந்த சென்னுடைய தலையிலே அடிச்சிடுறான். லூவோடைய தம்பி பேரு தான் சென்னு. அப்ப அந்த சென்னுக்கு செம்ம கடுப்பாக, என்னையாடி அடிச்சு அப்படின்னுட்டு அவன் திரும்ப அடிக்கிறான். அவளுக்கு மயக்கம் வந்துருச்சு போல. அப்ப கரெக்டா அங்க மிஸ்டர் லீ வந்துடுறான். வந்ததுமே செம்ம அடி அந்த சென்னுக்கு. சென்ன அடி வாங்குறத பார்த்த மத்தவங்க எல்லாம் பயந்துடுறாங்க. மிஸ்டர் லீ, எங்களுக்கு தெரியாது இந்த பொண்ணு உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணுன்னு, சாரி எங்களை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்ல, இன்னொரு டைம் அவ பக்கத்துல வேணா உன்னை கொன்னுடுவேண்டா அப்படின்னு அந்த சென்னை மிரட்டிட்டு அங்க இருந்து அவன் ஷூவை கூட்டிட்டு போறான். ஷூ மயக்கம் போட்டு விழுந்துடுறான். சோ அவனேதான் ஷூவை மடியில தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றான். அப்ப டாக்டர் வந்து அவளை செக் பண்ணி பார்த்துட்டு, கொஞ்ச நாளா ஷூ எதுவுமே சரியா சாப்பிடல, அவ ரொம்ப வீக்கா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் மிஸ்டர் லீ பக்கத்துல உட்காந்து அவளை லைட்டா டச் பண்ண, ஆனா அவ ஏதோ கெட்ட கனவு கண்ட மாதிரி, என்ன தொடாதீங்க தொடாதீங்க அப்படின்னு அழுதுகிட்டே மிஸ்டர் லீயை கட்டி பிடிச்சுக்கிறான். அப்புறம் அவ லீய பார்த்ததுமே அவங்களோட மேரேஜ் கான்ட்ராக்ட பத்தி கேக்குறான். அவ சொல்றான், இது நம்மளுடைய சீக்ரெட் மேரேஜ், இத பத்தி நீ வெளியில யார்ட்டையும் சொல்ல வேணாம் அப்படின்னுட்டு, உனக்கு இதுக்காக நான் 60 மில்லியன் கொடுக்குறேன் 1 வருஷத்துக்கு அப்படின்னு சொல்றான்.
சரி, என்ன எதுக்கு நீங்க சூஸ் பண்ணீங்க அப்படின்னு அவ கேட்க, நீ ஒரு ஆர்ஃபன் தானே, உனக்கு அம்மா அப்பா யாருமே இல்லை, ஸோ எந்த பிரச்சனையும் வராது, அதனாலதான் நான் உன்னை சூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்ல அவ யோசிக்கிறான். யோசிச்சு நல்ல பதிலா சொல்லு அப்படின்னுட்டு மிஸ்டர் லீ அங்கிருந்து எந்திரிச்சு போறான். அவள் அங்கிருந்து எந்திரிச்சு போக போறான். அப்ப அவ கதவுல முட்டிக்க போக அவன் தான் காப்பாத்துறான். அப்ப அவனும் அவளும் ஒரு நிமிஷம் ஒருத்தர் பாத்துக்கிட்டு இருக்காங்க. உன் கண்ணு இப்ப கூட சரியா தெரிய மாட்டேங்குது அப்படின்னு அவன் கேக்குறான். அப்போ ஒரு சின்ன பிளாஷ்பேக் காட்டுறாங்க. அவளுக்கு ஃபர்ஸ்ட் கண்ணு தெரியாம இருந்துச்சு போல. அப்ப மிஸ்டர் லீ அவளுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கான். ஆனா இப்ப அதுதான் மிஸ்டர் லீ அப்படின்னு இவளுக்கு தெரியல போல. ஆனா இவளுக்கு தெரியுது நம்ம இவர் எங்கேயோ பார்த்திருக்கோன்னு. நம்ம ஆல்ரெடி மீட் பண்ணிருக்கோமா அப்படின்னு கேட்க, ஆனா மிஸ்டர் லீ இல்லைன்னு சொல்லிடுறான். அப்புறம் அவளை பத்திரமா கொண்டு போய் வீட்டுல டிராப் பண்ண சொல்லி அவளோட அசிஸ்டன்ட்க்கு சொல்லி அனுப்புறான். அவ வீட்டுக்கு வர அவளோட வீட்டு வாசல்ல ஜோய் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவ வந்ததுமே, எங்கடி போயிட்டு வந்த, யார் உன்னை கொண்டு வந்து இப்ப டிராப் பண்ணிட்டு போறது, இப்ப நீ மேல போட்டிருக்கே இந்த கோட் யாரோடது அப்படின்னு கோவமா கேட்டு அந்த கோட்டை கழட்டி வீசிடுறான் ஜோ. ஷூக்கு கோவம் வர அவ பலார்னு அரைஞ்சிடுறான். சரி, இப்ப என்ன உனக்கு என் மேல கோவம் தானே, வீடு நான் பண்ணது தப்புதான் அப்படின்னுட்டு அந்த ஜோ பக்கத்துல மன்னிப்பு கேட்க வரான். ஆனா ஷூக்கு கடுப்பாக அவ கையில டீசர் வச்சிருக்கான். நீ மட்டும் இப்ப பக்கத்துல வந்த உன் மேல நான் அட்டாக் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி பயமுறுத்துறா. அவ அங்க இருந்து கிளம்புறான். போறதுக்கு முன்னாடி, நாளைக்கு ஒழுங்கா கம்பெனிக்கு வா, நீ பண்ணதெல்லாம் நான் மறந்துடுறேன் அப்படின்னு சொல்ல, கம்பெனிக்கா, நான் தான் ஆல்ரெடி ரிசைன் பண்ணிட்டேனே அப்படின்னு அவ சொல்றான். ஆனா உன்னோட ரிசிக்னேஷனை என்னால ஏத்துக்க முடியாது அப்படின்ட்டு ஜோ அங்க இருந்து போயிடுறான். அடுத்த நாள் காலையில ஷூக்கு அவளுடைய காலேஜ்ல இருந்து கால் வருது. இவன் ஆக்சுவலா இன்டர்ன்ஷிப்காகத்தான் ஜோயோட கம்பெனில தன்னால் வேலை செஞ்சுட்டு இருந்திருக்கான். அந்த இன்டர்ன்ஷிப் பீரியட் முடிஞ்சிருச்சு. ஆனா அவங்க பீரியட் முடிஞ்ச மாதிரி எந்த ரிப்போர்ட்டுமே கொடுக்கல. அதனால அந்த இன்டர்ன்ஷிப் செல்லாது அப்படின்னு ஸ்கூல்ல இருந்து கால் பண்றாங்க. இவ இல்லையே, நான் இன்டர்ன்ஷிப் நல்லபடியா தானே பண்ணேன் அப்படின்னு சொல்ல, அப்படின்னா நீ அங்க யார்கிட்டயாச்சும் ஏதாச்சும் பிரச்சனை பண்ணிய, போய் என்னன்னு பாரு அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. இவளும் அங்க ஆபீஸ்க்கு போறான். ஆபீஸ்ல லூவோடைய தம்பி, அந்த ஜோயோட தங்கச்சி, ஃப்ரெண்டு, அதாவது இவளை புள்ளி பண்ணாங்கல்ல, அந்த 3 பேருமே அங்க அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த லூவோட தம்பி முகத்துல எல்லாம் ஒரே காயம். அவன் இவளை பார்த்ததுமே, என்ன அந்த மிஸ்டர் லீ உன்னை மறுபடியும் காப்பாத்துவான்னு நினைச்சியா, அவெல்லாம் உனக்காக எல்லாம் எதுவுமே பண்ண மாட்டான், அவனுக்கு ஒன்னெல்லாம் பிடிக்காது, பசங்களை தான் பிடிக்கும் அப்படின்னு அந்த ஷென்னு சொல்ல, ஆமா பசங்களை தானே பிடிக்கும், ஆனா நீ தான் பையன் இல்லையே, நீயே ஒரு பொண்ணு தானே அப்படின்னு அவ சொல்ல, அவனுக்கு இன்னும் செம்ம கடுப்பாகுது. என்னடா இங்க ரொம்ப தைரியமா பேசிக்கிட்டு இருக்க, மிஸ்டர் லீ கிட்ட எப்படி கெஞ்சின, தயவு செஞ்சு நான் விட்டுடுங்கன்னு, அதெல்லாம் உனக்கு மறந்து போச்சா அப்படின்னு ஷூ கேக்குறா. அப்ப அவனுக்கு கடுப்பாக, என்னடி ரொம்ப திமிரா பேசுற, இப்ப என்ன பண்றேன் பாரு அப்படின்னு ஸ்கூல் படிக்கும்போது அவளை புள்ளி பண்ணாங்கல்ல, அதெல்லாம் அவங்க வீடியோ எடுத்து வச்சிருக்காங்க. அந்த வீடியோவை ஆபீஸ்ல இருக்க எல்லாருக்கிட்டையும் காட்ட ஷூக்கு ரொம்ப கோவம் வருது. அங்க இருந்த ஒரு வாஸ் எடுத்து அவன் தலையில அடிச்சு உடைச்சிடுறான். அப்பதான் அங்க ஜோ வரான். ஜோ வந்ததுமே அந்த லூ போய் அவன் கிட்ட நல்ல மாதிரி, இங்க பாரு இவன் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான், என் தம்பி தலையிலேயே அடிச்சுட்டான் அப்படின்னு சொல்ல, அந்த ஜோவும் லூக்கு தான் சப்போர்ட் பண்றான். ஷூக்கு அழுகையா வருது. ஆனா அந்த ஜோ என்ன சொல்றான், போலீஸ் கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, போலீஸ் அவளை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுறாங்க. அவ போலீஸ் ஸ்டேஷன்ல உட்காந்துகிட்டு இருக்க. அவளை ஜாமீன் எடுக்கிறதுக்கு யாருமே வர மாட்டாங்க. ஏன்னா அவளுக்கு தான் யாருமே இல்லைல்ல. சரி, யாரு கால் பண்ணலாம் அப்படின்னுட்டு அவ லீக்கு கால் பண்றா. அப்ப லீ என்ன சொல்றான், நான் உன்னை மீட் பண்ணணும், என்னுடைய தாத்தா உன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்ல, ஆனா இப்ப நான் ஜெயில இருக்கேன், என்ன நீ பெயில் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்க, அவ எதுவும் சொல்லாம போன் கட் பண்ணிடுறான். இவளுக்கு ஒன்னும் புரியல. வேற யார் நமக்கு ஹெல்ப் பண்ண வருவா அப்படின்னு அமைதியா உட்காந்துகிட்டு இருக்க. அங்க இருக்கிற போலீஸ் ஆபீசர் இவகிட்ட பேசுறாரு. அந்த போலீஸ் ஆபீசர் என்ன ஞாபகம் இல்லையா அப்படின்னு கேக்குறாரு. ஏன்னா இவ ஸ்கூல் படிக்கும்போது இவளை புள்ளி பண்ணாங்கல்ல, அந்த கேஸ்ல அவர் தான் விசாரிச்சாராமாம். சோ இப்பயும் அவர் இவளுக்கு ஹெல்ப் பண்ணதான் ட்ரை பண்றாரு. கொஞ்ச நேரத்துல மிஸ்டர் லீ அங்க அவளுக்கு பெயில் கொடுத்து கூட்டிட்டு போயிடுறாரு. மிஸ்டர் லீய பார்த்ததுமே ஷூக்கு அப்படியே ஒரே அழுகையா வருது, சந்தோஷமாவும் இருக்குது. பரவாயில்ல, நமக்காக பேசுறதுக்கு, நம்மளை காப்பாத்துறதுக்கு ஒரு ஆள் வந்துட்டாரு அப்படின்னு ஹாப்பியா அவர் கூட வீட்டுக்கு போறா. இப்ப அவங்க 2 பேரும் கார்ல உட்காந்துட்டு இருக்காங்க. அப்ப லீ ரொம்பவே ஃபீல் பண்றான். அவளால கரெக்டான டைம்க்கு அவளை காப்பாத்த முடியலேன்னு. ஆனா அவ இதுக்கே ரொம்ப சந்தோஷப்படுறா, எப்படியே அவளை பெயில கூட்டிட்டு போட்டான்ல அதனால. அப்புறம் அவனுடைய தாத்தா கிட்ட ஷூவை இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்காக ஒரு பார்ட்டிக்கு அவன் கூட்டிட்டு போறான். அந்த பார்ட்டியில அவங்க தாத்தா கிட்ட, தாத்தா இவதான் ஷூ, நான் இவளதான் டேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். தாத்தா அதை கேட்டு சந்தோஷம் தான் பண்றாரு. ஏன்னா இவனுக்கு பொண்ணுங்கனாலே பிடிக்காது, பொண்ணுங்கிட்டே பேச மாட்டான், இவன் கே அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்கல்ல, அட்லீஸ்ட் பேரன் ஒரு பொண்ணு கூப்பிட்டு வந்திருக்கானே அப்படின்னு அவர் சந்தோஷப்படுறாரு. கூடிய சீக்கிரம் கல்யாணம் பண்ணிட்டு எனக்கு ஒரு பேர பிள்ளைய பெத்து கொடுத்தா போதும் அப்படின்னுட்டு அவர் அங்க இருந்து போயிடுறாரு.
அப்ப ஷூவோட மனசுக்குள்ளேயும் பரவாயில்ல, அவங்க தாத்தா எவ்வளவு ஆசையா இருக்காரு, ஆனா இவன் தான் பொண்ணுங்க கிட்டே பேச மாட்டானாமே அப்படின்னு அவன் மனசுக்குள்ள தோணுது. அப்ப அதே பார்ட்டிக்கு ஜோவும் அந்த லூ வந்திருக்காங்க. அவங்கள பார்த்ததுமே லைட்டா பயப்படுறான். எதுக்கு பயப்படுற, அந்த ஜோக்கு நீ பயப்படுறியா அப்படின்னு லீ கேட்க, இல்ல நான் எங்க அவனை அடிச்சுட போறோன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அடிக்கிறதா இருந்தா அடி, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு லீ சொல்ல அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. கொஞ்ச நேரத்துல ஜோவும் அந்த லூ வந்து லீ கிட்ட பேசுறாங்க. அப்ப ஷூ வந்து அவன் பின்னாடி ஒளிஞ்சுக்கிறான். அப்ப வேணும்னே லீ கேக்குறான் லூ கிட்ட, உன்னோட தம்பிக்கு ஏதோ அடிபட்டுச்சாமே அப்படின்னு கேட்க, ஆமா ஒரு திமிர் பிடிச்ச பொண்ணு அவனை அடிச்சுட்டான், அவளுக்கு ரொம்ப திமிருதான் அப்படின்னு லூ சொல்ல, ஆனா அடி வாங்குற மாதிரி உன் தம்பி ஏதாச்சும் பண்ணிருப்பான்ல அப்படின்னு லீ கேக்குறான். அப்புறம் ஜோவும் லூவும் ஷூவை பாத்துடுறாங்க. இவன் என்ன பண்றா இங்க அப்படின்னு ஆச்சரியமா பாக்க, ஆனா அந்த ஜோக்கு செம்ம கடுப்பாகுது. நீ என்ன பண்றாங்க, என் பக்கத்துல வா அப்படின்னு அவன் ஷூவை பார்த்து கூப்பிட, என்னது உன் பக்கத்துல வரணுமா, அவ என்னுடைய ஆளு அப்படின்னு லீ சொல்ல, அந்த ஜோக்கு செம்மையா கடுப்பாகுது. அப்பயே அவன் சும்மா இருக்கிற மாதிரி இல்ல, வேணும்னே ஷூ பக்கத்துல வந்து என்கிட்ட வா, நான் கூட தனியா பேசணும் அப்படின்னு கூப்பிடுறான். ஆனா லீ அவனை தனியா விடுறதா இல்ல, அவன் மேல தோள் மேல கை போட்டு வா அப்படின்னு தனியா கூட்டிட்டு போயிடுறான். இந்த ஜோக்கு செம்ம கடுப்பாகுது. அவன் பின்னாடியே சண்டைக்கு போற மாதிரி போறான். ஆனா லூ தான் அவனை சமாதானப்படுத்தி நிக்க வைக்கிறான். அப்புறம் அவங்க 2 பேரும் அங்க இருந்து வீட்டுக்கு வராங்க. லீ ஷூவை வீட்டுல கூப்பிட்டு வந்து டிராப் பண்றான். அப்ப லீ சொல்றான், நான் எல்லாம் யோசிச்சுட்டேன், இதுக்கு மேல நம்ம வெயிட் பண்ண வேணாம், நாளைக்கே நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவளும் ஓகே சொல்றான். ஷூக்கு செம்ம ஹாப்பியா இருக்குது மனசுக்குள்ள. அப்புறம் ஷூ அவளுடைய ஸ்கூலுக்கு போறான். அவ அப்ராட் ட்ரிப்புக்கு போறதுக்காக ஆக்சுவலா ஸ்காலர்ஷிப்காக அப்ளை பண்ணியிருப்பான். அந்த ஸ்காலர்ஷிப் அவளுக்கு தான் கிடைக்க வேண்டியது, ஏன்னா அவ தான் நல்ல மார்க் எடுத்திருப்பான். ஆனா வேணும்னே அந்த ஸ்காலர்ஷிப் அவளுக்கு கிடைக்காத மாதிரி ஜோ பண்ணிட்டு இருப்பான். சோ இப்ப அவ செம்ம கடுப்பா வீட்டுக்கு போயிட்டு இருக்கு. அங்க ஜோ வந்து அவகிட்ட பேச ட்ரை பண்றான். இவ கோவமா பலார்னு ஒரு ஆரம்பிச்சிடுறான். இப்ப எதுக்கு என்ன இப்படி அடிக்கிற அப்படின்னு ஜோ கேட்க, நான் 4 வருஷமா அந்த ஸ்காலர்ஷிப்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோன்னு உனக்கு தெரியும்ல, இதுவே உனக்கு ஒரு அடியா, இப்போ உன்னை என்ன பண்ற பாரு அப்படின்னு செங்கல் எடுத்து உன் மண்டையை பொழந்துருவேன் அப்படின்னு மிரட்டுறான். அந்த ஜோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இப்ப நீங்க கண்ணு முன்னாடி நின்னுட்டு இருந்தா உன்னை கொன்னே போட்டுருவாண்டா அப்படின்னு சொல்ல, அவன் அந்த செங்கலை தூக்கி அடிக்கிறான்னா நல்லபடியா அந்த செங்கல் கீழே போய் விழுது, அவன் மண்டையில விழல. அப்புறம் 4 வருஷத்துக்கு முன்னாடி இவளை புள்ளி பண்ணாங்கல்ல, அந்த கேஸை பத்தி விசாரிச்சு யார் அதை பண்ணாங்க அப்படின்னு அதுக்கான எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண சொல்றான் அவனுடைய அசிஸ்டன்ட் கிட்ட. அடுத்த நாள் ஜோ கிட்ட ஆபீஸ்ல வந்து லூ சொல்றான், லூவோட தம்பி அவளை புள்ளி பண்ணான்னு சொல்லி இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சாமாம். அதனால இன்டர்நெட்ல எல்லாருமே அவனை பத்தி தப்பு தப்பா கமெண்ட் பண்றாங்களாமா. அந்த மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது அப்படின்னு ஷூ கிட்ட சொல்லி ஒரு வீடியோ அப்லோட் பண்ண சொல்றான். ஜோவும் அவளால முடிஞ்ச அளவுக்கு பேசி பாக்குறான். ஆனா அந்த லூ தான் நல்லா மணிப்புலேட் பண்ணுவாள். எப்படியே பேசி பேசி நீ ஒன்னும் இந்த விஷயத்துல தலையிட வேணாம், நானே பாத்துக்கிறேன், என்ன ஓகேவா அப்படின்னு ஜோ கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு அவளே ஷூ கால் பண்ணி ஒரு இடத்துக்கு வர சொல்றான். எதுக்கு அங்க வரணும் அப்படின்னு ஷூ கேட்க, நான் வர சொல்றேன்ல வாடி அப்படின்னு மிரட்டுறான். இவ்வளவு வேற வழி இல்லாம அங்க போறான். ஆனா போறதுக்கு முன்னாடி என்ன பண்றான், அந்த போலீஸ் ஆபீசர் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் அந்த இடத்துக்கு போறான். அங்க அந்த லூ ரொம்ப திமிரா உட்காந்துகிட்டு இருக்கான். எங்க ஷூ வந்ததுமே ஷூ கிட்ட, என் தம்பியை பத்தின நியூஸ் எல்லாம் இப்ப ஆன்லைன்ல வருது, அதெல்லாம் தப்பு, அவன் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் பண்ணலன்னு சொல்லி நீ ஆன்லைன்ல எல்லாரும் முன்னாடி சொல்லணும் அப்படின்னு சொல்ல, நான் எதுக்கு அந்த மாதிரி சொல்லணும், அவன் சொன்னதுதானே எல்லாருமே சொல்றாங்க, அவன் என்ன புள்ளி பண்ணான் தானே அப்படின்னு சொல்ல, என்னடி ரொம்ப திமிரா பேசுறேன், நான் நினைச்சா என்ன வேணா பண்ணுவேன் தெரியுமா, காசு இருந்தா என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு அவ பாட்டுக்கு திமிரா பேசிக்கிட்டு இருக்கேன். அப்ப அவ சொல்றான், நீ என்ன பேசணுமோ பேசிக்கும், ஆனா இப்போ உனக்கு எதிரா எனக்கு சாட்சி கிடைச்சிருச்சு அப்படின்ட்டு அவளோட போனை காட்டுறான். ஏன்னா இவ்வளவு நேரம் அவள் லைவ் ஆன் பண்ணிட்டு தான் இவ்வளவு நேரம் பேசியிருப்பான். அது தெரிஞ்சதுமே லூக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா லூவோடைய ஆளுங்கெல்லாம் அங்க ரெடியா இருக்காங்க. லூவோட ஆள் மட்டும் இல்ல, லூவோடைய தம்பி அங்கதான் இருக்கான். உடனே அந்த லூவோட தம்பி அங்க வந்து அவ பக்கத்துல வந்து ட்ரெஸ்ஸை பிடிச்சு இழுத்து அவளை புள்ளி பண்றான். இவளை என்னமோ பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி லூ அங்க இருந்து போயிடுறான். அப்ப கொஞ்ச நேரத்துல அங்க மிஸ்டர் லீ வந்துடுறான். அந்த லீ வந்துட்டு செம்ம அடி அடிக்கிறான் அந்த ஷென்னை. நான் உன்னை ஏற்கனவே சொன்னேன்ல இன்னொரு டைம் இவ பக்கத்துல வரக்கூடாது, மறுபடியும் எங்கடா வந்து அப்படின்னு அவனுக்கு செம்ம அடி விழுது. கொஞ்ச நேரத்துல அந்த போலீஸ் ஆபீசர் அங்க வந்து அவனை அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறாரு. ஆனா ஷூ வந்து ரொம்பவே ஒரு மாதிரி பயந்துடுறான். அப்புறம் அவளை கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க. அவ பக்கத்துலயே லீ உட்கார்ந்துருக்கான். ஆனா லீ செம்ம கோவமா இருக்கான். நீ என்ன தைரியத்துல அங்க தனியா போன, வெறும் போன்ல லைவ் ஆன் பண்ணிட்டா எல்லாம் உனக்கு ஏத்த மாதிரி நடந்துடுமா, இப்ப நான் மட்டும் ஒரு நிமிஷம் லேட்டா வந்திருந்தா அங்க என்ன ஆயிருக்கிறது அப்படின்னு சொல்ல, அப்ப லீயோட அசிஸ்டன்ட் சொல்றான், நான் தான் அவரை சொல்லி அங்க வர சொன்னேன் அப்படின்னு. அப்ப இல்ல நான் கேர்லெஸ்ஸால அங்க போகல, போறதுக்கு முன்னாடி போலீஸ்க்கு கால் பண்ணிட்டு தான் போனேன், அவரும் கரெக்ட் டைம் வந்துட்டார்ல அப்படின்னு சொல்ல,
ஆனா இருந்தாலும் இன்னொரு டைம் இந்த மாதிரி கேர்லெஸ்ஸா இருக்காத. இதுக்கு மேல என்னால இந்த மாதிரி அசால்ட்டா இருக்க முடியாது. உடனே நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றான் லீ. உனக்கு அப்ராடுக்கு போகணும், அங்க படிக்கணும்னு தானே ஆசை. நான் உன்னோட டிசைன்ஸ் எல்லாம் பார்த்தேன். உன் டிசைன்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு. நானே உன்னை அப்ராடுக்கு அனுப்பி படிக்க வைக்கிறேன். ஆனா அப்படி படிச்சுட்டு வந்து நீ என்னோட கம்பெனில தான் ஒர்க் பண்ணணும். என்ன ஓகேவா அப்படின்னு கேட்க அவளும் ரொம்ப ஹாப்பியா ஓகேன்னு சொல்லிடுறான். அப்புறம் கொஞ்ச நேரத்துல மிஸ்டர் லீ அங்க இருந்து போயிட கொஞ்ச நேரம் கழிச்சு ஜோ வரான். ஜோ வந்ததுமே நீ என்ன பண்ணிருக்க தெரியுமா? உன்னால இப்ப லூக்கும் அவங்களோட ஃபேமிலி எல்லாருக்குமே ஒரே கெட்ட பேரு. அவனோட தம்பி வேற அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஒழுங்கா அந்த கேஸ் நீ வாபஸ் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்ல அந்த போலீஸ் ஆபீசர் அங்கதான் இருக்காரு. அவளே கேஸ் வாபஸ் வாங்க சொல்றீங்க? அவெல்லாம் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்ல நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அந்த போலீஸ் ஆபீசரை வெளியே அனுப்பி வச்சுட்டு ஷூவே அவங்கிட்ட தனியா பேசுறான். அப்ப அந்த ஜோ சொல்றான், இதெல்லாம் நீ எதுக்கு பண்ற? உனக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கணும், அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறான். என்னது, எனக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்கணுமா? ஆல்ரெடி என்னை கல்யாணம் பண்ணிக்க போறாரு, என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டாரு. கூடிய சீக்கிரம் சொல்ல போனா உனக்கு முன்னாடி எனக்கு கல்யாணம் ஆயிடும் அப்படின்னு அவ திமிரா சொல்றான். என்னடி வர வர ரொம்ப ஓவரா பேசுற அப்படின்னு அவன் கோவமா பேசுறான். அப்ப அவளுக்கு அவளுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்து கால் வருது. இப்ப போன்ல அழுறா போல. உடனே அவன் அங்க இருந்து ஓடி போயிடுறான். இப்ப ஷூக்கு யார்கிட்ட இருந்து கால் வருது, அவளுடைய ஆர்ஃபனேஜ்ல இருந்து. இவ அனாதை தானே, அதனால ஆர்ஃபனேஜ்ல இருந்து யாரோ அவளுக்கு டிஎன்ஏ டெஸ்ட் பண்றதுக்கு வராங்களாமா. ஏன்னா சின்ன வயசுல இவளை அங்க போட்டுட்டு போயிட்டாங்கல்ல, அவளோட உண்மையான பேரண்ட்ஸ் இப்ப அவளை தேடிக்கிட்டு இருக்காங்களாமா. ஆனா என்ன தேடிட்டு யாரு வருவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு ஷூ சொல்றான். அப்ப ஷூவை அடாப்ட் பண்ண பேரண்ட்ஸ் அவ திங்க் பண்ணி பாக்குறா. அவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டே அவ கண்ணு முன்னாடியே இறந்து போயிட்டு இருப்பாங்க. அத இப்போ அவளுக்கு வந்து ஒரு பெரிய டிராமா மாதிரி மனசுலயே நிக்குது. அதனால இனிமே என்னை தேடி யாரும் வர வேணாம் அப்படின்ற மாதிரிதான் ஷூ திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்புறம் லீ அவனுடைய தாத்தா கிட்ட போய், தாத்தா நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்ல, என்னடா சொல்ற அப்படின்னு அவர் ஆச்சரியமா கேட்கிறாரு. நான் உங்ககிட்ட பர்மிஷன் கேட்க வரல, இன்ஃபார்ம் பண்ணதான் வந்திருக்கேன். நானும் அவளும் கல்யாணம் பண்ணிக்க போறோம் அப்படின்னு சொல்றான். ஆக்சுவலா உனக்கும் அந்த பை ஃபேமிலியோட பொண்ணுக்கும் தான் கல்யாணம் பண்றதா நாங்க பேசி வச்சிருந்தோம். ஆனா அந்த பொண்ணு சின்ன வயசுலயே காணாம போயிடுறான். அதனால தாத்தாவும் இப்ப லீ வேற யாரோ இவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்கிறாரு. அப்புறம் ஷூக்கு உடம்பு சரியாயிடுது. அவங்க இருந்து கிளம்பிட்டு இருக்கும்போது அங்க ஜோவும் லூவும் வராங்க. வந்துட்டு மறுபடியும் அவளை கேஸை வாபஸ் வாங்க சொல்லிட்டு அவளுடைய தம்பி எந்த தப்பும் பண்ணல அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் பண்ண சொல்றாங்க. அதை கேட்டதுமே அவளுக்கு செம்ம கடுப்பாகுது. நான் எதுக்கு அந்த மாதிரி பண்ணணும்? நான் எந்த தப்பும் பண்ணல. தப்பு பண்ணதெல்லாம் அவளோட தம்பி தான். தப்பு பண்ணதுக்கு அவன் தண்டனை அனுபவிக்கணும் அப்படின்னு ஷூ சொல்றான். அவ உடனே நடிச்சு ஏமாத்துறான். 4 வருஷமா நீ அவளை டேட் பண்ணல, ஆனா 4 வருஷத்துல அவளுக்கு எதுவுமே கிடைக்கலன்னு சொல்லி அவளுக்கு ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு போல. அதனாலதான் ஷூ இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வேணும்னா நாங்களே ஒரு பையனை பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு லூ சொல்ல ஷூக்கு செம்ம கடுப்பாகுது. என் கல்யாணத்தை பத்தி நீங்க எல்லாம் எதுவும் யோசிக்க வேண்டாம். எனக்கு யாரை கல்யாணம் பண்ணிக்கணும், எப்ப கல்யாணம் பண்ணிக்கணும் எனக்கு தெரியும். உங்க வேலையை மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்ல அப்ப லூ சொல்றான், இப்ப இருக்கிற பிரச்சனையில நம்ம கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம், நம்ம கல்யாணத்தை கொஞ்சம் போஸ்ட்பான் பண்ணலாம் அப்படின்னு சொல்றான். ஷூ பாட்டுக்கு அங்க இருந்து கிளம்பி போக போறான். அப்ப ஜோ அவளை நிக்க வச்சுட்டு, நான் வேணா ஆபீஸ்லயே ஒரு பையனை பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், அப்படியே உனக்கு தங்கறதுக்கு ஒரு வீடு ரெடி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல அதை கேட்டதுமே அவளுக்கு செம்ம கடுப்பாகுது. அங்க கரெக்டா லீவ் வந்துடுறான். நீ யாருப்பா அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு? அதான் நான் வந்துட்டல்ல அப்படின்னு ஷூவை அவ பக்கத்துல இழுத்துக்கிறான். அப்புறம் அந்த லூவை பார்த்துட்டு, நீ ஃபாரின்ல இருக்கும்போது உன் புருஷன் கூட நல்லா ஹாப்பியா தான் இருந்தேன். உன் புருஷனை உனக்கு இப்ப காசு கொடுக்க மாட்டான்னு சொன்னதுமே இங்க திரும்ப உன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு கிட்டே வந்துட்டியா அப்படின்னு லூவை பார்த்து லீ கேக்குறான். அப்புறம் லீ அங்க இருந்து ஷூவை கூட்டிட்டு வர ஷூக்கு மனசுக்குள்ள செம்ம ஹாப்பியா இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வாழ்க்கையில நமக்காக ஒருத்தர் இவ்வளவு சப்போர்ட்டிவா பேசுறது எவ்வளவு நல்லா இருக்கு அப்படின்னு அவன் ஃபீல் பண்றான். அப்புறம் ஷூவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அந்த மேரேஜ் அக்ரிமெண்ட் எல்லாம் அவளுடைய அசிஸ்டன்ட் காமிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த வீட்டுல, அதாவது அவங்க தாத்தா உயிரோட இருக்கிற வரைக்கும் அவங்க 2 பேரும் ஒன்னா மேரிடா இருப்பாங்களாமா. அது வரைக்கும் அவளுக்கு அவன் சேலரி தரதா சொல்றான். அதுவும் எவ்வளவுன்னா ஒரு வருஷத்துக்கு 60 மில்லியன் தரேன்னு சொல்றான். அப்புறம் போய் ஃபாரினுக்கு படிக்கணும்னு ஆசைப்பட்டால அது எல்லாத்துக்குமே அவனே ஸ்பான்சர் பண்றேன் அப்படின்னு ஒத்துக்கிறான். வேற ஏதாச்சும் வேணும்னாலும் கேளுங்க அப்படின்னு அந்த அசிஸ்டன்ட் சொல்ல, ஐயோ இதுவே போதும்பா அப்படின்னு அவன் சந்தோஷமா அந்த அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போடுறான். இதெல்லாம் மேல இருந்து லீ கேட்டுக்கிட்டுதான் இருக்கான். அப்ப அவளுக்கு தோணுது, நமக்காக அவன் இவ்வளவு காசு கொடுக்கறானே, அவங்க தாத்தா சொன்ன மாதிரி அவருக்கு ஒரு பேர குழந்தை பெத்து கொடுத்துட்டா என்ன அப்படின்னு அவளுக்கு அதை தோணும். அப்ப லீ அங்க வரான். அவ லீ கிட்ட ஓப்பனா அதை சொல்லிடுறான். நீங்க எனக்கு இவ்வளவு சேலரி கொடுக்குறீங்களா, உங்களுக்கு ஒரு குழந்தை பெத்து கொடுக்கறதா எனக்கு ஓகே தான். ஆனா அது எப்படி பெத்துக்கிறது, நேச்சுரலாவா இல்ல ஆர்டிபிஷியலாவா அப்படின்னு சொல்ல அதுக்கு லீ பக்கத்துல வந்துட்டு, ஆர்டிபிஷியலா குழந்தை பெத்துக்கிட்டா அது நம்ம 2 பேரோட உடம்புக்கும் நல்லது கிடையாது. நம்ம எதுவா இருந்தாலும் நேச்சுரலாவே பண்ணலாம் அப்படின்னு ரொம்ப பக்கத்துல வந்து அவகிட்ட ரொமான்டிக்கா சொல்றான்.
அப்புறம் அவ லீ கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்குறான். அவ வளர்ந்த ஆர்ஃபனேஜ்ல வந்து ஃபண்டு ரொம்ப கம்மியா இருக்குது அப்படின்றதால ஆர்ஃபனேஜ் சரியா நடத்த முடியலன்னு சொல்றாங்க. ஸோ எனக்கு நீங்க வருஷத்துக்கு சேலரி தரதா சொல்லியிருந்தீங்கல்ல, அதுல இருந்து ஒரு அட்வான்ஸ் மட்டும் எனக்கு கொடுக்க முடியுமா? எனக்கு அந்த ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்க, நீ ஒன்றும் கவலைப்படாத நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு லீ சொல்றான். இல்ல நீங்க என்ன நம்பி கொடுக்கல, நான் கண்டிப்பா அந்த காசை உங்களுக்கு திரும்ப கொடுத்துடுவேன் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ ஒன்றும் கவலைப்படாத, உன்னோட ஆர்ஃபனேஜ்க்கு நான் எல்லாம் பாத்துக்கிறேன் அப்படின்னு அந்த மிஸ்டர் லீ சொல்றான். அப்புறம் ஷோக்கு செம்ம ஹாப்பியா இருக்குது. பரவாயில்ல, இந்த லீவ் உண்மையாலுமே எவ்வளவு நல்லவனா இருக்கான், நமக்கு மட்டும் இல்லாம நம்ம வளர்ந்த ஆர்ஃபனேஜ்க்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்றானே அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறான். அப்புறம் அடுத்த நாளே அவங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணிட்டு மேரேஜ் சர்டிபிகேட் வாங்கிடுறாங்க. அந்த சர்டிபிகேட்டை அந்த லீயே கையில வாங்கிக்கிறான். இது எங்கிட்டயே இருக்கட்டும், நானே பத்திரமா வச்சுக்கிறேன்னு. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் ஒண்ணா சாப்பிடுறதுக்கு ஒரு ரோட்டு கடையில இருக்க ரெஸ்டாரண்ட் போறாங்க. அப்ப ஷூ கேக்குறான், நீங்க சொன்னீங்களே நம்மளோட மேரேஜ் யாருக்கும் வெளியில தெரிய வேணாம், சீக்கிரட்டா வச்சுக்கலாம் அப்படின்னு அவ கேக்குறான். நான் என்ன சொன்னேன்னா, இப்ப பிரஸ் எல்லாம் கூப்பிட்டு நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னு சொல்ல வேணாம்னு தான் சொன்னேன். மத்தபடி நம்ம எப்படி வேணா இருக்கலாம், எங்க வேணா போலாம் அப்படின்னு சொல்ல ஷூக்கு செம்ம ஹாப்பி ஆயிடுது. அப்புறம் அவங்க 2 பேரும் அங்க சாப்பிட்டு இருக்காங்க. அப்ப அந்த வழியா ஜோவுடைய தங்கச்சியும் அவளோட ஃப்ரெண்டு வராங்க. அதான் அஷுவை புலி பண்ணுவாங்கல்ல அவங்க. அவங்க இவளை பார்த்ததுமே இவளை போட்டோ எடுக்கிறாங்க. அவளை தப்பா நினைச்சுக்கிறாங்க. யார் இவன்? இவன் தான் அவனுடைய சுகர் டேடியா, உனக்கு விலைக்கு வாங்கி இருக்கானா அப்படின்னு கேட்க, அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு அவங்க போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த பொண்ணுங்க அவங்கிட்ட, இவளை நம்பாதீங்க, இவ ரொம்ப கெட்டவன், இவ சாதாரண ஆளு கிடையாது தெரியுமா, இவ ரொம்ப மோசம் அப்படின்ட்டு, ஸ்கூல் படிக்கும்போது இவ எப்படி இருந்தா தெரியுமா அப்படின்னு ஸ்கூல் படிக்கும்போது அவங்க எல்லாம் சேர்ந்து இவளை புள்ளி பண்ணாங்கல்ல, அந்த வீடியோ காட்டுறாங்க. அதை வாங்கி பார்த்துட்டு உடனே அவளோட அசிஸ்டன்ட்க்கு அந்த வீடியோ அனுப்பிடுறான். இதைத்தான் நான் இவ்வளவு நாளா தேடிக்கிட்டு இருந்தேன், உங்களுக்கு அகேன்ஸ்டா எனக்கு ஒரு எவிடன்ஸ் கிடைக்காதான்னு. இப்ப எனக்கு அந்த எவிடன்ஸ் கிடைச்சிருச்சு, இனிமே உங்களை என்ன பண்ற பாரு, உடனே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றேன் அப்படின்னு சொல்ல அந்த 2 பேருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. என்னடா அவன் எப்படி சொல்றானே அப்படின்னுட்டு அந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டெலீட் பண்ணு அப்படின்னு சண்டை போடுறான். ஆனா அதெல்லாம் லீ கேட்கிற மாதிரி இல்லை. அவன் பாட்டுக்கு ஷூவை கூட்டிட்டு போய் மறுபடியும் அங்க சாப்பிட உட்காடுறான். அப்ப அந்த ஜோவுடைய தங்கச்சியும் அவளோட ஃப்ரெண்டும் சேர்ந்து என்ன பண்றதுன்னு தெரியாம உடனே அவங்களோட அடியாளுங்களை கூப்பிடுறாங்க அடிக்கிறதுக்காக. லீ என்ன சாதாரணமானவனா, அவனும் அவங்கள்ட்ட செம்மையா சண்டை போட்டு அடிக்க வந்தவங்க எல்லாம் அவன் அடிச்சு துரத்தி விட்டுடுறாங்க இருந்து. அப்ப ஷூ உடனே போலீஸ் ஆபீசர் அங்க கால் பண்ணி வர சொல்லிடுறான். அப்ப அங்க கொஞ்ச நேரத்துல அந்த ஜோ வந்துடுறான். அந்த ஜோ என்னமோ ரொம்ப நல்ல மாதிரி இவளை பார்த்து, நீ என்ன வர ரொம்ப ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்க, இதெல்லாம் நீ எதுக்காக பண்ற, எனக்காக தானே பண்ற, என்னை கல்யாணம் பண்ணிக்கணும் தானே இந்த மாதிரி எல்லாம் பண்ற அப்படின்னு சொல்ல, அப்ப மறுபடியும் லீ முன்னாடி வந்துட்டு, அவ ஏதோ பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறான், அவதான் என் கூட இருக்காள் அப்படின்னு சொல்ல, உன்னை நான் எத்தனையோ டைம் சொல்லிட்டேன், அவ என்னோட ஆளு, லீ எதுக்கு அவ கூட சேர்ந்து சுத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு ஜோ லீய கேக்குறான். அதுக்கு லீ சொல்றான், எனது உன்னோடைய ஆளா, இங்க பாரு அப்படின்னு அந்த மேரேஜ் சர்டிபிகேட் எடுத்து காமிச்சிட்டு, அவ இப்ப என் பொண்டாட்டிடா அப்படின்னு சொல்ல அந்த ஜோக்கு செம கடுப்பாகுது. கோமா அவனோட ஷர்ட்டை பிடிக்கிறான். அப்ப அங்க போலீஸ் வந்துடுறாங்க. வந்த போலீஸ் அவனுடைய ஃப்ரெண்டு தங்கச்சி எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுறாங்க. இப்ப அங்க லூவும் ஜோ மட்டும் தான் நிக்கிறாங்க. அந்த லூ அழுதுகிட்டு, இப்ப என்ன பண்றது, என் தம்பி அரெஸ்ட் பண்ணிட்டாங்களே, ஏதாச்சும் பண்ணணுமே அப்படின்னு கேட்க, அப்ப ஜோ ஷூவை பார்த்து, இதெல்லாம் 4 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் தானே, அப்பவே அதெல்லாம் சரியாயிடுச்சு தானே, இது வரைக்கும் நீ இப்ப எதுக்கு நீ போலீஸ் கிட்ட அதை கம்ப்ளைண்ட் பண்ண, இப்ப அவங்களை இந்த மாதிரி அரெஸ்ட் பண்றதால உனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேக்குறான். அப்ப ஷூக்கு செம்ம கடுப்பாகுது. 4 வருஷத்துக்கு முன்னாடி எதுவுமே முடியலையே, அவங்க யாருக்குமே தண்டனையே கிடைக்கல, நீ என்னை காப்பாத்தினதான், ஆனா அவங்க முன்னாடி நீ என்னை காப்பாத்துற மாதிரி நடிக்கிறதும், அவங்க என்ன புள்ளி பண்றதும், நீ ஏன் முன்னாடி நல்ல பேர் வாங்குறதுக்கு நல்ல மாதிரி நடிக்கிறதும், இத்தனை நாள் என்கிட்ட நடிச்சுட்டு தானே இருந்திருக்க, நீ உண்மையாலுமே நல்லவனா நடந்துக்கலையே, நீ இத்தனை நாள் அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்திருக்கல, தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை கிடைச்சுதான் ஆகணும் அப்படின்னு ஷூ சொல்றான். லீ அந்த லூவை பார்த்து சொல்றான், நீ அப்ராட்ல உன் புருஷன் கூட சந்தோஷமா தான் சுத்திக்கிட்டு இருந்த, ஆனா அவனுக்கு இப்ப எல்லாம் லாஸ் ஆயிடுச்சு, காசு இல்லைன்னு தெரிஞ்சதுமே இப்ப மறுபடியும் உன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் ஜோ கிட்டே திரும்ப வந்துட்டியா, நீ பேசாத அப்படின்னு அவன் சொல்ல, உடனே லூ ஜோவை பார்த்து, அவன் சொல்றதெல்லாம் நம்பாத, அவன் எல்லாம் பொய் சொல்றான் அப்படின்னுட்டு ஷூவை பார்த்து, இந்த லீ என்ன உன் கூடயே இருப்பான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா, இந்த லீக்கு ஆக்சுவலா பை ஃபேமிலியோட பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணியிருக்காங்க, அவன் திரும்ப வந்தா இவன் உன்னை விட்டுட்டு போயிருவான் அப்படின்னு சொல்ல, லீ ஷூவை கூட்டிட்டு அங்க இருந்து நடந்து வரான். அப்ப ஷூ கேக்குறான், உங்களுக்கு ஆல்ரெடி என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு நம்ம சொல்றாளே அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ கண்டுக்காத அப்படின்னு லீ சொல்றான். அந்த பை ஃபேமிலியோட இன்னொரு பொண்ணு இப்ப போய் லீவுடைய தாத்தா கிட்ட பேசுறான். ஆக்சுவலா எங்க ஃபேமிலி பொண்ணு கூட தானே உங்களோட பேரனுக்கு கல்யாணம் பண்றதா பேசி வச்சிருந்தோம், இப்ப என்ன உங்க பேரன் வேற யாரோ கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு அவ கேட்க, அதுக்கு தாத்தா சொல்றாரு, ஆமா கரெக்ட் தான்,
ஆனா உங்க ஃபேமிலில தான் காணாம போன பொண்ணு இன்னும் கிடைக்கவே இல்லையே. அதுக்காக நானும் இத்தனை நாள் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்க முடியுமா? எனக்கு ஒரு பேர குழந்தை வேணும்ல அப்படின்னு சொல்றாரு. நீங்க என்ன சொல்ல வரீங்க? அந்த காணாம போன பொண்ணு திரும்ப கிடைச்சிட்டானா உங்களோட பேர பையன் கிட்ட இவள டிவோர்ஸ் பண்ண சொல்லிட்டு மறுபடியும் எங்க ஃபேமிலி பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்க சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்க தாத்தா அதுக்கு ஆமான்னு சொல்றாரு. ஜோவும் லூவும் காலையில ஆபீஸ்க்கு வராங்க. அங்க ஆபீஸ் ஃபுல்லா அவங்களுக்காக நிறைய ரிப்போர்ட்டர்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா லூவோடைய தம்பியை அரெஸ்ட் பண்ணிட்டாங்கல்ல. லூவோட தம்பி மட்டும் இல்ல, ஜோவுடைய தங்கச்சியும் தான். சோ அத பத்தி நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப லூ என்ன பண்றான், எல்லாமே அந்த ஷூ பண்ணதுதான். அந்த ஷூவை சாதாரணமா நினைச்சுக்காதீங்க, அவ ரொம்ப கெட்டவன். என்னோட பாய் ஃப்ரெண்டு கூட 4 வருஷமா இருந்தா. என் பாய் ஃப்ரெண்டு அவளை வந்து சுகர் டேடியா யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தா. அப்படி இப்படின்னு சொல்லி ஷூவை பத்தி தப்பு தப்பா நியூஸ் அவ சொல்லிக்கிட்டு இருக்க. அதெல்லாம் டெலிகாஸ்ட் ஆகி ஷூக்கு ரொம்ப கெட்ட பேர் வந்துடுது. அந்த நியூஸ லீயோடைய தாத்தாவும் பாத்துடுறாரு. என்னது இது, நம்ம வீட்டு மருமகளை பத்தி இப்படி பேசிக்கிறாங்களே, அப்படின்னா நம்ம வீட்டு மருமக உண்மையாலுமே ரொம்ப கெட்டவளா அப்படின்னு தாத்தாக்கு டவுட் வந்துடுது. இந்த நியூஸ் எல்லாம் லீக்கும் தெரிஞ்சிடுது. அப்ப ஷூ சொல்றான், அவங்க சொல்றதெல்லாம் நம்பாதீங்க, அவங்க பொய் சொல்றாங்க, அந்த மாதிரிலாம் நான் எதுவுமே பண்ணல. அவன் ஜென்யூனா தான் என்ன டேட் பண்ணிக்கிட்டு இருந்தான், அதனாலதான் நானும் 4 வருஷம் அவன் கூட இருந்தேன் அப்படின்னு சொல்ல. நீ ஒண்ணும் பயப்படாத, நான் கண்டிப்பா அவங்களெல்லாம் நம்பல, நான் உன்னதான் நம்புறேன், நீ எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு லீ சொல்றான். அப்ப லீயோட அசிஸ்டன்ட் வந்து தாத்தா ஆல்ரெடி அந்த வீடியோவை பார்த்துட்டாரு அப்படின்னு சொல்றான். தாத்தா உங்க 2 பேரையும் கூட்டிட்டு வர சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்ல லீயும் ஷூ அங்க போறாங்க. அங்க அவங்களோட ஆன்ட்டியும் ஒருத்தவங்க உட்கார்ந்துருக்காங்க. அந்த ஆன்ட்டி வாயை வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டேங்குது. அது லீய பார்த்து, ஏண்டா உனக்கு வேற பொண்ணே கிடைக்கலையா, போய் இந்த மாதிரி ஒரு கேவலமான பொண்ணா நம்ம குடும்பத்துக்கு நீ கூப்பிட்டு வரணும் அப்படின்னு சொல்ல, அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது, அவ ரொம்ப நல்லவ அப்படின்னு லீ சொல்றான். இப்ப தாத்தாவும் கேக்குறாரு, ஏண்டா நீ இதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி விசாரிக்க மாட்டியா, அவளை பத்தி தப்பு தப்பா நியூஸ் வருது அப்படின்னு சொல்ல, அவங்க சொல்றதெல்லாம் பொய் தாத்தா, அதெல்லாம் நம்பாதீங்க அப்படின்னு சொல்ல. அப்ப தாத்தாவும் நம்புற மாதிரிதான் நடிக்கிறாரு. ஆனா அங்க சுட சுட காஃபி இருக்கு. அந்த காஃபி இல்ல டீ, அதை எடுத்து தாத்தாக்கு சர்வ் பண்ண சொல்றாரு. அந்த சூடான டீயை ஷூ எடுக்க கையில அந்த சுடு தண்ணி பட்டுடுது. அவளுக்கு வலிச்சதுமே உடனே லீக்கு செம்ம கடுப்பாகுது. என்ன தாத்தா வேணும்னே பண்றீங்களா, நீங்க என்ன இவ்வளவு சூடாதான் டீ குடிப்பீங்களா அப்படின்னு ரொம்ப கோவமா திட்டம். அந்த ஆன்ட்டி மறுபடியும் வாயை வச்சுட்டு சும்மா இல்லாம, என்ன இவளால இது கூட பண்ண முடியாதா அப்படின்னு அந்த ஆன்ட்டி வேணும்னே ஷூ என்னமோ சொல்லிக்கிட்டே இருக்குது. நீ சும்மா இல்லாம, நீங்க என்ன ரொம்ப ஒழுங்கா பேசிக்கிட்டு இருக்கீங்க, நீங்க மட்டும் கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க எங்களுக்கு தெரியாதா, நீங்களும் பணத்துக்காகத்தானே எங்க குடும்பத்துல கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தீங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ஆக்ட்ரஸா தான் இருந்தீங்க, அப்ப உங்களுக்கு எவ்வளவு அஃபேர் இருந்துச்சு, நீங்க என்னென்ன பண்ணீங்கன்னு சொல்லி எல்லாமே எனக்கு தெரியும், நீங்க யாரும் என் பொண்டாட்டியை பத்தி பேச வேணாம் அப்படின்னு அவ செம்மையா சண்டை போடுறாங்க எல்லாரையும். இந்த இடத்துக்கு பை ஃபேமிலியோடைய தாத்தாவும் அவங்களோட இன்னொரு ஒரு பொண்ணு வராங்க. இவங்க ஃபேமிலியோட பொண்ணுக்கும் லீக்கும் தான் கல்யாணம் பண்றதா பேசி வச்சிருந்திருப்பாங்க. சோ இப்ப அவர் வந்து கேக்குறாரு, என்னோட பொண்ணு இப்ப மறுபடியும் திரும்ப கிடைக்க போறான், அப்படி அவ கிடைச்சிட்டானா இந்த பொண்ணு டிவோர்ஸ் பண்ணிட்டு என் பொண்ணு கல்யாணம் பண்ணி வைப்பீங்கல்ல அப்படின்னு அந்த தாத்தா கேட்க, அதுக்கு லீயோடைய தாத்தா ஓகேன்னு தான் சொல்றாரு. ஆனா லீ தான் இல்ல எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றான். இல்ல நீ இப்ப டிவோர்ஸ் பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு லீயோட தாத்தா சொல்ல, இல்ல அவளால டிவோர்ஸ் எல்லாம் இப்ப பண்ண முடியாது, ஏன்னா இப்ப என்னோட ஒய்ஃப் பிரெக்னெண்டா இருக்கா அப்படின்னு லீ போய் சொல்றான். அதை கேட்டதுமே ஷூக்கு செம்ம ஷாக்கிங்கா இருக்குது. ஆனா அந்த நேரத்துல வேற வழி இல்லாம அவன் அந்த பொய்ய சொல்லிடுறான். அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு தூங்கும்போது ஷூ தனியா போய் தூங்க போறான். ஆனா லீ அவளை விட மாட்டான். இதுக்கு மேல நம்ம தனியாலாம் தூங்கக்கூடாது, நம்ம 2 பேரும் ஒன்னாதான் தூங்கணும் அப்படின்னு அவளை அவனே தூக்கிட்டு போய் பெட்ல படுக்க வச்சு அவங்க 2 பேரும் நைட்டை ரொம்ப ஜாலியா ஒன்னா ஸ்பெண்ட் பண்றாங்க. அடுத்த நாள் காலையில லீ அவளுக்கு ஒரு ஜேடு பிரேஸ்லெட் போட்டு விடுறான். அது அவனுடைய அம்மாவுடையது அப்படின்னு சொல்றான். அடுத்த சீன்ல தாத்தா லீய பார்க்க வராரு. வந்துட்டு பை ஃபேமிலியோட பொண்ணு கிடைச்சிட்டாலாமா, இப்ப நீ இந்த ஷூவோட டிவோர்ஸ் பண்ணிட்டு அவளை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்ல, என்ன தாத்தா பேசுறீங்க, அப்படியெல்லாம் என்னால டிவோர்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல. ஆனா தாத்தா செம்மையா பிடிச்சவனை திட்டுறாரு. நான் சொல்றதா நீ கேட்டாகணும், நான் சொன்னா நீ இப்ப டிவோர்ஸ் பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு மிரட்டுறாரு. இதை கேட்டு ஷூ ரொம்பவே சோகமாயிடுறா. அவளுக்கு அழுக வருது. ஆனா லீ சமாதானப்படுத்துறான், நீ ஒன்னும் கவலைப்படாத, யாராலையும் நம்ம பிரிக்க முடியாது, நான் கண்டிப்பா உன்னை டிவோர்ஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இங்க பை ஃபேமிலி காட்டுறாங்க. பை ஃபேமிலி காணாம போன பொண்ணு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்கல்ல, அந்த பொண்ணு ஆக்சுவலா உண்மையான பொண்ணு கிடையாது. அவங்களோட ஃபேமிலியில இருக்க இன்னொரு அங்கிள் தான் வேணும்னே சொத்துக்கு ஆசைப்பட்டு வேற யாரோ ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து அவங்க ஃபேமிலி பொண்ணு அப்படின்னு சொல்லி நடிக்க வச்சிருக்காரு. அந்த பை ஃபேமிலியோட தாத்தாவும் அந்த பொண்ணு தான் அவங்களோட பேத்தி அப்படின்னு சொல்லி நம்பிடுறாங்க. அப்புறம் லீயோடைய தாத்தா வந்து அந்த பொண்ணை பார்த்துட்டு லீயோடைய தாத்தாக்கு அந்த பொண்ணு பிடிச்சு போயிடுது. உடனே கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்னு அவரும் சொல்றாரு. கொஞ்ச நேரத்துல அங்க லீயும் ஷூவும் வராங்க. எல்லாரும் முன்னாடி லீ வந்து இதுதான் என்னோட ஒய்ஃப் அப்படின்னு ஷூவை இன்ட்ரோடியூஸ் பண்றான்.
அதே பார்ட்டிக்கு அங்க ஜோவும் லூ வந்திருக்காங்க. அப்ப ஜோக்கு ஷூ பிரெக்னெண்டா இருக்கா அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதுமே அவன் ரொம்ப ஆச்சரியமாகறான். எப்படி அவ பிரெக்னெண்டா இருப்பா ஒருவேளை அப்படின்னு அவன் மனசுக்குள்ள டவுட் வருது. அப்ப லீவுடைய தாத்தா அந்த பொய் சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்திருக்கால அந்த பொண்ணுக்கு நிறைய காசு கொடுக்கறாரு. அதாவது அவரோட வீட்டுக்கு மருமகளா வரப்போற பொண்ணு அப்படின்றதுக்காக. அப்ப லீ வேணும்னு என்ன பண்றான், என்ன தாத்தா இந்த வயசுல இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா அப்படின்னு கேட்க, டேய் என்னடா சொன்ன, உனக்கு தாண்டா இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்க போறேன் அப்படின்னு அவர் சொல்ல, நான் தான் சொன்னல ஆல்ரெடி எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இவதான் என் பொண்டாட்டி அப்படின்னுட்டு அவளுக்கு கொடுக்க இருந்த காசை வாங்கி அவளோட ஒய்ஃப் அதாவது ஷூ கையில கொடுக்குறான். ஷூ எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்ல, இது உனக்கு தான், எங்க வீட்டு மருமகளுக்கு தான் இந்த காசு அப்படின்னு கொடுக்க ஷூவை வாங்கிக்கிறான். அப்புறம் லீ என்ன பண்றான், அந்த பை ஃபேமிலியோட தாத்தா இருக்காருல அவரை தனியா கூட்டிட்டு போயிட்டு, உங்களுக்கு உண்மையாலுமே இவதான் உங்களோட பேத்தின்னு சொல்லி எப்படி தெரியும், இத்தனை நாளா காணாம போன பொண்ணு திடீர்னு இப்ப எப்படி கிடைச்சாம், எனக்கு என்னவோ டவுட்டா இருக்குது, நீங்க இன்னொரு டைம் டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு அந்த தாத்தாவும் சரின்னு ஒத்துக்கிறாரு. ஆனா இதெல்லாம் நல்லபடியா நடக்கிறதுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணணும், இந்த டிஎன்ஏ டெஸ்ட் பண்ற வேலையை நீயே பாத்துக்கோ அப்படின்னு அந்த பை தாத்தா அந்த பொறுப்பை லீ கிட்ட ஒப்படைக்க இவனும் சரி அப்படின்னு வாங்கிக்கிறான். அப்ப அந்த ஜோ என்ன பண்றான், கொஞ்சம் தனியா வா நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு ஷூவை தனியா கூட்டிட்டு போயிட்டு, நீ பிரெக்னெண்டா இருக்கியாமே, நீயும் லீ இப்ப கொஞ்ச நாளா தானே ஒன்னா இருக்கீங்க, இது எப்படி அவன் குழந்தையா இருக்க முடியும், இது என்னோட குழந்தையா, உண்மையா இருந்தா சொல்லிடு, நான் ரொம்ப சந்தோஷமா என் குழந்தைய ஏத்துக்கிறேன், உன்னையும் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல. ஆனா அவளுக்கு செம்ம கடுப்பாகுது, நீ யாருடா என்ன ஏத்துக்கிறதுக்கு, இது ஒண்ணு உன் குழந்தை கிடையாது அப்படின்னுட்டு செம்ம கடுப்பா அவ சொல்றான். ஜோ சொல்றான், தயவு செஞ்சு உண்மையை சொல்லிடு, அது மட்டும் என் குழந்தையா இருந்துச்சு நான் கண்டிப்பா அந்த லூவை விட்டுட்டு வந்துடுறேன், நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல. அப்ப கரெக்டா அந்த லூ அங்க வந்துடுறான். உடனே ஜோவோட கையை பிடிச்சுக்கிட்டு, என்னடி பண்றேன், அவனை மறுபடியும் செடியூஸ் பண்ண ட்ரை பண்றியா அப்படின்னு அந்த லூ ஷூ கிட்ட சண்டை போட, நான் ஒன்னும் அவனை செடியூஸ் பண்ணல, அவன் தான் என்ன கையை பிடிச்சு இழுத்து கூப்பிட்டு வந்து எங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றான். அப்புறம் லீ அங்க வந்து ஷூவை கூட்டிட்டு போயிடுறான். அன்னைக்கு நைட்டு அவங்க 2 பேரும் நல்லா ஹாப்பியா ஹக் பண்ணி தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப லீக்கு பழைய பிளாஷ்பேக் எல்லாம் ஞாபகம் வருது. அப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அதாவது பிளாஷ்பேக்ல ஷூடைய அந்த அடாப்டட் பேரண்ட்ஸ் 2 பேரும் இறந்துட்டாங்கல்ல, அந்த டிராமால அவளுக்கு கண் பார்வை போயிடுது. அப்படி அவ கண் பார்வை இல்லாம இருக்கும்போது லீ தான் அவளுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கான், அவ கூட ஃப்ரெண்டா பழகி இருந்திருக்கான். ஆனா அது லீ தான் அப்படின்ற விஷயம் ஷூக்கு தெரியாது. அப்புறம் கொஞ்ச நாள் வேலை விஷயமா அவன் அப்ராடுக்கு போயிடுறான். அதுக்கப்புறம் 10 வருஷம் கழிச்சுதான் இப்ப அவன் ரிட்டர்ன் வந்திருக்கான். இந்த இடத்துல பிளாஷ்பேக் முடியுது. அப்புறம் அவங்க 2 பேரும் இதே மாதிரி ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. அவ பிரெக்னன்சி டெஸ்ட் எடுத்து பாத்துக்கிட்டு இருக்கா, ஆனா பிரெக்னென்ட் இல்லைன்னு தான் வருது. அப்போ ஒரு நாள் என்ன பண்றாங்க, லீ இல்லாத டைமா வீட்டுக்கு வந்து ஷூவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் அங்க ஹாஸ்பிட்டல்ல செக் பண்ணி பாக்குறாங்க. ஆனா அவங்க உண்மையாலுமே ஷூ பிரெக்னெண்டா இருக்கு அப்படின்னு ரிப்போர்ட் வந்துடும். அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. தாத்தாவும் ரொம்ப ஆச்சரியமாயிடுறாரு. அப்படின்னா அவங்க உண்மைதான் சொல்லியிருக்காங்களாம், உண்மையாலுமே அவ பிரெக்னெண்டா தான் இருக்காளா அப்படின்னு அவங்களுக்கு எல்லாம் ஆச்சரியமாயிடும். என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்க அங்க இருந்து போயிடுறாங்க. அங்க லீ வர, லீ ரொம்ப ஹாப்பியா அவளை ஹக் பண்ணிக்கிறான். அவ பிரெக்னெண்டா இருக்கா அப்படின்னு தெரிஞ்சதுமே அவ ரொம்ப சந்தோஷமாயிடுறான். இப்ப ஷூக்கு டவுட் வருது, இப்பயாச்சும் நீங்க உண்மையை சொல்லுங்க, நம்ம 2 பேரும் இதுக்கு முன்னாடி மீட் பண்ணிருக்கோம் தானே, எனக்கு உங்களை நல்லா பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்ல. அப்ப லீ உண்மையை சொல்லிடுறான். அவளுக்கு கண் பார்வை தெரியாம இருக்கும்போது அவகிட்ட ஃப்ரெண்டா பழகி அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணது அவன் தான் அப்படின்னு ஒத்துக்கிறான். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான வேலை விஷயமா நான் அப்ராடுக்கு போயிட்டேன். ஆனா ரிட்டர்ன் வந்துட்டு நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அப்படி நான் ரிட்டர்ன் வரும்போது நீ ஆல்ரெடி அந்த ஜோவை டேட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், அதனால தான் நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணாம சும்மா இருந்தேன் அப்படின்னு நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே இப்ப லீ ஷூ கிட்ட சொல்லிடுறான். இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் ஷூவும் லீவு ஹாப்பியா இருக்காங்க. ஆனா அந்த ஜோ சும்மா இல்லாம அடிக்கடி போய் ஷூ கிட்ட பேச ட்ரை பண்றான். நான் உண்மையிலுமே நான் லவ் பண்றேன், ப்ளீஸ் என்கிட்ட திரும்ப வந்துடு அப்படின்னு சொல்ல ஷூக்கு செம்ம கடுப்பாகுது. லீ சும்மாவா இருப்பான், அவனை செம்மையா சண்டை போடுறான் அவன்கிட்ட. அப்ப ஷூ சொல்றான், இதுக்கு மேல நான் லவ் பண்றேன்னு சொல்லி தயவு செஞ்சு நடிக்காத, இனிமே நான் லீ கூட தான் இருப்பேன், லீ தான் என்னோட ஹஸ்பண்ட், நான் லீயை மட்டும்தான் லவ் பண்றேன் அப்படின்னுட்டு அவன் லீ கூட போயிட. இவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்ப அந்த லூ வந்து இவங்கிட்ட மேல விழுந்து விழுந்து பேசுறான், நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம், நம்ம கல்யாணத்தை போஸ்ட்போன் பண்ணோம்ல அதை உடனே பண்ணிக்கலாம் அப்படின்னு லூ சொல்றான். ஆனா இப்ப ஜோக்கு லூ பிடிக்காம போயிடுது. ஏன்னா அவளை பத்தின உண்மை எல்லாம் இப்ப ஜோக்கு தெரிஞ்சிடுச்சு. அவ அப்ராட்ல இருக்கும்போது நிறைய பாய் ஃப்ரெண்ட்ஸை வச்சிருந்திருக்கான், காசுக்காகத்தான் இப்ப கூட அவ ஜோ கிட்ட வந்திருக்கான் அப்படின்ற விஷயம் அவனுக்கு இப்பதான் தெரிஞ்சிருக்குது. அதனால இப்ப அவன் லூ கூட பிரேக்கப் பண்ணிடுறான். பை ஃபேமிலியோடைய தாத்தா வந்து இவங்க எல்லாரையுமே டின்னருக்கு வர சொல்லியிருக்காங்க. அந்த டின்னர்ல என்னுடைய உண்மையான பேத்தி எனக்கு கிடைச்சிட்டா அப்படின்னு அவர் அனௌன்ஸ் பண்றாரு. அது யாருன்னா அப்படின்னுட்டு
ஷூவை பார்த்து தாத்தா பக்கத்துல வா அப்படின்னு கூப்பிடுறாரு. ஷூக்கு ஒன்றும் புரியல. நானா அப்படின்னு அவ கேட்க, நீ தான் பக்கத்துல வா அப்படின்னுட்டு இவ தான் காணாம போனோட பேத்தி, டிஎன்ஏ டெஸ்ட் வச்சு நாங்க கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொல்ல அங்க இருக்கிற எல்லாருக்குமே ஒரே ஆச்சரியம். என்னது இவளா அப்படின்னு பாக்குறாங்க. அப்புறம் பொய்யான பேத்தியை கூப்பிட்டு வந்து அந்த அங்கிளுக்கும் என்னடா இது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ஒரே மொக்கையா போயிடுது. பொண்ணுக்குதான் லீய கல்யாணம் பண்ணிக்க தரதா இருந்தாங்க. இப்ப அந்த காணாம போன பை ஃபேமிலி பொண்ணே ஷூ தான் அப்படின்றதால தாத்தாக்கு ஹாப்பி ஆயிடுது. அதுக்கப்புறம் என்ன, இவ ஆல்ரெடி பிரெக்னெண்டா இருக்கான். லீயும் அவளை ரொம்ப லவ் பண்றான். சோ அவங்க 2 பேரும் செம்ம ஹாப்பியா இருக்காங்க. ஆனா இந்த ஜோவால தான் இதெல்லாம் ஏத்துக்கவே முடியல. அவன் தூரத்துல இருந்து அவங்க 2 பேரும் ஹாப்பியா இருக்கிறத பார்த்து பார்த்து ரொம்ப பொறாமப்படுறான். அவன் பண்ண தப்ப நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றான். இதோட இந்த மூவி இங்க முடியுது. ஒரு பொருளோட அருமை நம்ம கிட்ட இருக்கும்போது தெரியாது, அதை வேற யாருக்கிட்டயாச்சும் இருக்கும்போது தான் தெரியும்னு சொல்லுவாங்கல்ல. அதே மாதிரிதான் இங்க ஜோவுடைய கதையும். 4 வருஷம் ஷூ அவன் கூட இருக்கும்போது அவனுக்கு ஷூவோட அருமை தெரியல. ஆனா இப்ப ஷூ இல்லையே அப்படின்னு அவன் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த மூவி உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு ஹைப் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய மூவிஸ் பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லவ் யூ பேப்ஸ். பை.